அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. இன்றைக்கான வீடியோல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையாளர்களின் அன்னை என்று அழைக்கப்படும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர் மற்றும் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தாங்க. இன்றைய பெண்களுக்கு இவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்காங்க. இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆருயிர் தோழரும் முதல் கலீஃபாவுமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செல்வ புதல்விதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கிபி 617 பிறந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்த மக்காவில் பிறந்தாலும் அன்னை ஆயிஷா அவர்கள் பிறப்பிலேயே ஒரு முஸ்லீமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல எல்லாருமே முஸ்லீமாக இருந்ததால அவங்களும் பிறப்பிலேயே ஒரு முஸ்லீமாக இருந்தாங்க. சின்ன வயசுலேயே அறிவு திறன் உடையவர்களாகவும் அறிவு தேடலில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. அன்னை ஆயிஷா அவர்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு சிறுமியாக இருந்த போது பொம்மைகளை வைத்து விளையாடுவதுதான். ஒரு முறை அவரது தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. அந்த நேரத்துல அன்னை ஆயிஷா அவர்கள் சிறகுகள் உடைய குதிரைகளுடன் விளையாடுவதை கண்டார்கள். அப்போது அன்னை ஆயிஷா அவர்களுக்கு 5 வயதுதான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகளார் கேக்குறாங்க, குதிரைகளுக்கு இறக்கைகள் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் அளிக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சிறகுகள் கொண்ட குதிரைகள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு புத்திசாலியான இஸ்லாத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவுகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காட்டப்பட்டார்கள். எனவே நபிகளார் அன்னை ஆயிஷா அவர்களிடம், என்னுடைய கனவுகளில் 3 இரவுகள் காட்டப்பட்டாய். ஒரு வானவர் உன்னை ஒரு பட்டு துணியில் சுமந்து வந்து என்னிடம், இவர் உம்முடைய மனைவி என கூறினார். நான் அதை திறந்த போது அது நீயாக இருந்தாய். பிறகு நான் இந்த கனவு அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக இருந்தால் அவனே அதை நிறைவேற்றுவான் என்று கூறினேன் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் நாட்டத்தினால் அந்த கனவு நிறைவேறியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் ஆனது. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 6. மேலும் திருமணத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா அவர்கள் அவருடைய தந்தை வீட்டில் தான் இருந்தாங்க. 9 வயது ஆன பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். நபிகளாருடைய மனைவியரில் மிகவும் இளமையானவர் அன்னை ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் விளையாடுவார்கள், மேலும் கதைகளும் சொல்வார்கள். நபிகளாருக்கு முழுக்க ஆதரவளித்து அரவணைத்து கொண்டிருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிரிவினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடிக்கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த திருமணம் நடந்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ரொம்ப துணிச்சல் உடையவங்களாகவும் தைரியம் உடையவங்களாகவும் இருந்தாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வறுமையுடனும் பசியுடனும் ரொம்ப காலங்கள் இருந்திருக்காங்க. 2 மாதங்களோ 3 மாதங்களோ சமைக்காமலே தன் வாழ்க்கையை கழித்திருக்காங்க. வெறும் தண்ணீர் மற்றும் பேரிச்சம்பழத்தை மட்டுமே உண்டு கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்த போதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் பரிசுத்தமானவர்களாகவும் இரையச்சம் மிகுந்தவர்களாகவும் இருந்தும் கூட நயவஞ்சகர்களின் சதித்திட்டத்தில் இருந்து தப்பிக்க இயலவில்லை. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் மனைவி மற்றும் கூட்டத்துடன் போர் முடித்து திரும்பினார்கள். அப்போது சிறிது ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்தில் எல்லாரும் அமர்ந்து கொண்டாங்க. அந்த இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் இயற்கை அழைப்பிற்காக சென்றாங்க.
திரும்பி வந்து பார்த்தபோது அவங்களுடைய நகை மாலையை காணவில்லை. அந்த மாலையை தேடுவதற்காக திரும்பவும் செல்றாங்க. மாலையை எடுத்துவிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த இடத்தை விட்டு அனைவருமே சென்று விட்டார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் ரொம்ப எடை குறைவாக இருப்பதால அந்த கூடாரத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் இருக்காங்க என்று எண்ணிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கேயே உட்கார்ந்து விட்டு சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டார்கள். பயண பொருட்கள் எதுவும் விட்டு சென்றால் அவற்றை எடுத்து வரும் பணியில் ஈடுபட்டு வந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரத்துல அங்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அவங்க நபிகளாருடைய மனைவி என்று அறிந்து கொண்டு அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம அவர்களை தன் ஒட்டகத்தில் அழைத்து கொண்டு மதினாவிற்கு செல்றாங்க. இதை பார்த்த அப்துல்லா இப்னு உபை மற்றும் சில நயவஞ்சகர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு கிளப்பி விட்டார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இணைத்து தவறாக இட்டுக்கட்டி பேசினார்கள். இதையறிந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. நபிகளார் தன் மனைவியை சந்திக்க செல்லாமல் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பது நபிகளாருக்கு தெரியும். இருந்தாலும் நபிகளார் அல்லாஹ்வின் தூதராகவும் இருக்காங்க. எனவே அல்லாஹ்வுடைய அறிவிப்பிற்காக காத்து கொண்டு இருக்காங்க. இந்த அவதூறு பற்றிய எதுவுமே அன்னை ஆயிஷா அவர்களுக்கு தெரியாது. ஒரு மாதம் கழித்து குணமடைந்து வரும்போதுதான் இந்த அவதூறு பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் கேள்விப்படுறாங்க. தன் தாய் தந்தையிடம் சென்று இவையெல்லாம் கூறி இரவும் பகலுமாக அழுது கொண்டே இருக்காங்க. அவங்களுடைய தாய் தந்தையும் கூட இதை நினைத்து ரொம்ப வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்காங்க. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து ஒருவேளை நீங்க தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஒருவேளை நீங்க தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. ஆனா நான் குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் மட்டும் அறிவான். என் மீது சுமத்தப்பட்ட கலங்கத்தை அல்லாஹு தாலா சரி செய்வான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. சிறிது நேரத்திலேயே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகளார் மகிழ்ச்சியான செய்தி ஆயிஷா, அல்லாஹ் உங்களை விடுவித்து நீங்கள் அந்த அவதூறிலிருந்து விடுபட்டு விலகிவிட்டீர்கள் என்று சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர் என்பது குறித்து அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் நூர் என்னும் சூறாவில் 11 முதல் 20வது வசனங்கள் வரை தெளிவாக அறிவித்துள்ளான். எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே. ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையாகும். பழி சுமத்தியவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் அதற்கொப்ப தண்டனை இருக்கிறது. மேலும் அப்பழி சுமத்தியவர்களில் பெரும் பங்கெடுத்து கொண்டவனுக்கு கடினமான வேதனை உண்டு. இவ்வாறு 11 முதல் 20வது வசனங்கள் வரை அல்லாஹு தாலா விளக்கி கூறியுள்ளான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கடைசி நாட்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில்தான் கழித்தார்கள். யார் மீது அதிகமாக அன்பு கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய இல்லத்தில்தான் நபிகளாருடைய உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 18 அல்லது 19 தான் இருக்கும். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் 66ஆம் வயதில் ரமலான் மாதத்தில் மரணம் அடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேலும் மதீனாவில் ஜன்னத்துல் பக்கி என்ற இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்டாங்க, மனிதர்களிலேயே உங்களுக்கு மிகவும் பிரியமானவர் யார் என்று கேட்டாங்க. அதற்கு நபிகளார் ஆயிஷா என்று பதிலளித்தார்கள். பிறகு ஆண்களில் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர் யார் என்று கேட்டதற்கு ஆயிஷாவின் தந்தை என்று பதிலளித்தார்கள். அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ரொம்ப பாசமாக இருந்தாங்க நபிகளார். மக்காவிலிருந்து
மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 8 வயது தான் இருக்கும், சிறுமியாக இருந்தாங்க. அதற்கு பல ஆண்டுகள் கழித்து கூட ஹிஜ்ரத்துடைய துல்லியமான விவரங்களை கூட மறக்காமல் கூறினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த அளவுக்கு நினைவாற்றல் உடையவர்களாக இருந்தனாலதான் பல ஹதீஸ்களை அவங்களால அறிவிக்க முடிந்தது. மேலும் ஒரு சஹாபி கூறியிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவு அனைத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா பெண்களின் மொத்த அறிவுடனும் ஒப்பிட்டால் அவருடைய அறிவு அவர்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கும் என்று கூறியிருக்காங்க. இந்த வீடியோ மூலமா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கும் சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணத்தின் போது அவர்களுடைய வயது என்ன? மூன்றாவது கேள்வி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர் என்பதை பற்றி எந்த சூறாவில் அல்லாஹு தாலா தெளிவாக அறிவித்துள்ளான்? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன்.